இப்போ எண்களோட வகுப்படும் தன்மை பார்க்கலாம். இப்போ பெரிய டிஜிட் கொடுத்தாங்கன்னா அது வந்து டக்குன்னு இது வந்து வகுப்படுமா, 2ஆலேயோ 3ஆலேயோ 4ஆலேயோ வகுப்படுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் இது. இப்போ 2ஆல் வகுப்படணும்னா அந்த எண் வந்து கண்டிப்பாக ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணும். இல்லை 0, 2, 6, 4, 8 முடிஞ்சிருக்கணும். 3ஆல் வகுப்படுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஒரு 69 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 டிஜிட்டையும் நம்ம கூட்டி வர ஆன்சர் வந்து 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ 12 வந்திருக்கு. அப்போ அந்த 12 கூட்டணும், 1 + 2 கூட்டினோம்னா 3. அப்போ இது 3ஆல் வகுப்படும். அதனால் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 4 வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ஆல் வகுப்படுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க 1, 3, 8, 8ன்னு. இப்போ 8, 8ங்கிறது 4ஆல் வகுப்படுச்சுன்னா இந்த நம்பர் 4ஆல் வகுப்படுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 5 லாஸ்ட் டிஜிட் 0 இல்லைனா 5 அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 5ஆல் வகுப்படும். 6ஆல் வகுப்படுமா இல்லையாங்கிறது இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், இல்லைனா 3ஆல் வகுப்பட்டிருக்கணும் அப்படின்னா அது வந்து 6ஆல் வகுப்புன்னு அர்த்தம். இப்போ வந்து 1266னா அது 3ஆலையும் வகுப்பட்டிருக்கு, இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. ஸோ இது 6ஆல் வகுப்பு